ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஒரு ஐபிஎல் சீசன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே போயிட்டுருக்கு. நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா சும்மா என்டர்டைன்மெண்ட் மட்டும் தான். ஸோ என்டர்டைன்மெண்ட் கூட ஐபிஎல் பார்க்கறது மூலமாக காசு சம்பாதிக்க முடியும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி படுறதா இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம தமிழ் ஆனோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ஒரு ரெகுலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் போட்டிருக்கோம். ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஃப்ரீயாக ப்ராடக்ட்ஸ் வாங்குறது, உங்களுக்கு ஃப்ரீயாக ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வாங்குறது, அந்த மாதிரி எல்லா வீடியோ வந்து நாங்கள் கவர் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் போட்டுருந்தா ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம்னா. ஸோ கிளிக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பராக கொடுக்கலாம், ஒரு ஆல்ஃபபெட்டாக கொடுக்கலாம். 6 to 12 கேரக்டர்ஸ் இருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா 6 to 12 கேரக்டர் இருக்கும். ஸ்பெஷல் கேரக்டர் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. நம்பரு அப்புறம் ஆல்ஃபபெட் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்லேருந்து வித்ரா பண்ணுறதுக்கு ஒரு பாஸ்வேர்டு, ஒரு நார்மல் பாஸ்வேர்டு, லாகின் பண்ணுறதுக்கு ஒரு பாஸ்வேர்டு, வித்ரா பண்ணுறதுக்கு ஒரு பாஸ்வேர்டு. அதுதான் உங்களுக்கு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சைன் அப் பண்ணால் உங்களுக்கு ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் வரும் நண்பா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் 2 ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு ஹிந்தி இருக்குது. எனக்கு ஹிந்தி தெரியும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி நம்ம எல்லாமே இங்கிலீஷ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கிலீஷில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஹோம் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா கிரிக்கெட் மேட்ச் இருக்கும். ஸோ ஐபிஎல் மட்டும் இல்லைங்க, வேர்ல்டு வைட் நடக்கிற எல்லா கிரிக்கெட் மேட்சஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஷோ ஆகும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கிரிக்கெட் மேட்ச் வேணால் ஷோ பண்ணலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெமிலியாக இருப்போம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் கிரிக்கெட் ஆல்சோ பார்ப்பீங்க. கவுண்ட் கிரிக்கெட் ஆல்சோ இங்கே இருக்குது. எல்லா வேர்ல்டில் இருக்க எல்லா T10, T20 எல்லா வேர்ல்டு டெஸ்ட் மேட்ச் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணி பார்க்குறதா நண்பா. ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணுறதா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பஞ்சாப் மேட்சும் லக்னோ மேட்சும் வந்து லைவில் போய்ட்டுருக்கேன். ஸோ நான் வந்து இது பண்ணும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பஸ்ஸஸ் போட்டுருக்காங்க. இந்த பக்கம் வந்து பஞ்சாப், இந்த பக்கம் லக்னோ. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லக்னோ வின் பண்ணி நீங்கள் பெட் கட்டினா நீங்கள் கட்டுற அமௌண்ட் வந்து பார்த்தா அப்படியே டபுளாக கிடைக்கும். ஸோ யார் சிம்பிளாக வின் பண்ணுவான், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கெல்லாம் கட்டணும் அப்படின்னா இல்லை. ஸோ உங்களுக்கு மேட்ச் போயிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கும்போது ஒரு 18 முடியும் போது 18 ஓவரில் கட்டலாம். ஸோ எப்போ வேணாலும் நீங்கள் கட்டலாம். ஸோ அப்படி கட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு போட்டிருப்பாங்க 2.5% அந்த மாதிரி. இப்போ 2.5னா அப்படியே உங்கள் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 மடங்கு அதிகமாகும். அதாவது நீங்கள் 10 ரூபா கட்டினா உங்களுக்கு 25 ரூபா கிடைக்கும். 100 ரூபா கட்டினா வந்து பார்த்தா 250 ரூபா கிடைக்கும். 1000 ரூபா கட்டினா 2500 ரூபா கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து இங்கே ஒரு ரூலு. இது மட்டும் நீங்கள் யார் ஜெயிக்கலாம் மட்டும்தான் பெட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் இல்லை நண்பா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலுக்கும் நீங்கள் பெட் பண்ணலாம், ஒரு ஓவருக்கும் பெட் பண்ணலாம். ஸோ ஒரு பிளேயர் மேலேயும் பெட் பண்ணலாம். ஒரு பிளேயர் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுவார் அப்படின்னு பெட் பண்ணலாம். ஸோ ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஆடில் போமா ஈவனில் போமா அப்படின்னு பெட் கட்டலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு பால் வந்து ஒரு ஓவராக பெட் கட்டுறீங்கன்னா நீங்கள் அந்த முன்னாடி ஓவர் பெட் கட்டணும். அதுக்கு முன்னாடி அந்த ஓவர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரே பெட் கட்டணும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ஸ்மேன் ஆடும்போது ஒரு பேட்ஸ்மேன் உள்ள வந்துட்டார்னா அவர் ஆடும்போது பெட் பண்ணணும். ஒரு சில வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவர் ஆடும்போது வந்து பார்த்தீங்கன்னா பெட் கட்டுற மாதிரி இருக்கும், அவர் வர முன்னாடி பெட் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 50+ அடிப்பாரா, சப்போஸ் இந்த ஒரு ஓவர் 16th ஓவர்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஆடில் வந்து பார்த்தீங்கன்னா ரன்ஸ் போமா, இல்லை ஈவெண்ட்டில் ரன்ஸ் போமா, அதாவது 18 ரன் போமா, 19 ரன் போமா, அந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு எவ்வளோ 15 ரன்னுக்கு மேலே போமா, அந்த மாதிரிலாம் கூட உங்களுக்கு பெட் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இங்கே வந்து பாருங்கள். ஸோ சப்போஸ் பஞ்சாப் வின் பண்ணுறத நீங்கள் வந்து லக்னோ வின் பண்ணுறதா வச்சுக்கிட்டா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ 3.5 இந்த மாதிரி பெட் அமௌண்ட்டும் பார்த்தா நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். மினிமம் பெட் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபாயிலேருந்து அது இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ இருக்கும். ஸோ பெட் பண்ணுறது அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே அதாவது 3.5 மடங்கு அப்படின்னு நான் என்ன சொல்ல வர பார்த்தா, நீங்கள் ஒரு 1000 ரூபா கட்டினீங்கன்னா ஒரு பெட்டை நீங்கள் சொல்கிறது கரெக்டாக போச்சுன்னா உங்களுக்கு ஒரு 3500 ரூபா. ஒன் டைமில் வந்து பார்த்தா 2500 ரூபா ப்ராஃபிட். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அமௌண்ட் என்டர் பண்ணும்போதே உங்களுக்கு மேலே ப்ராஃபிட் அப்படி காமிக்கும். ஸோ அந்த பர்சன்டேஜ் யூஸ் பண்ணி அதுவே நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி அதுவே கால்குலேஷன் போட்டு உங்களுக்கு காமிக்கும். ஸோ அவ்வளோதான் நண்பா இது பெட் பண்ணுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்ஸ் பெட்டிங். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் அமௌண்ட் வந்து பார்த்தா 100 என்டர் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மேலே காமிக்குது எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்ரீன் கலர் ப்ராஃபிட் போட்டு காமிக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து பார்த்தா ப்ராஃபிட் ஷோ பண்ணுறது. இதே தான் நண்பா பெட் பண்ணுறதுக்கு சேம் ப்ரொசீஜரு இவ்வளோ தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெட் கட்ட முடியும். ஸோ நான் ஃபைன் பண்ண ஒரே விஷயம், ஸோ ஒரு மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா டை ஆகுது, அதாவது ட்ரா ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பெட் கட்டினா பார்த்தீங்கன்னா உங்களுடைய அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 40 மடங்கு வந்து திருப்பி கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை ப்ரெடிக்ட் பண்ணி தான் கட்டணும். ஸோ நீங்கள் சப்போஸ் நீங்கள் இது வந்து இந்த மேட்ச் வந்து ட்ரா ஆகுது அப்படின்னு நீங்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி
நீங்கள் வந்து பெட் கட்டுறீங்க. ஸோ அப்போ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் ட்ரா ஆச்சுன்னா, சப்போஸ் நீங்கள் 1000 ருபீஸ் கட்டுறீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தா 40,000 ருபீஸ் கிடைக்கும். நீங்கள் ட்ரா ஆகுதுன்னு கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தா அந்த ட்ரா வந்து ஃபைண்ட் பண்ணுறது வந்து பார்த்தா கடைசி போங்க, லாஸ்ட்டில் வந்து பார்த்தா இந்த ட்ரா ஆப்ஷன் பெட்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ஃப்ரீ 28% இருக்கும், ரிஸ்க் 48% இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ பெட்டிங்னா எல்லாமே தெரிஞ்சது தான், ரிஸ்க் இருக்கும். ஸோ அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டும் ஏர்னிங்ஸும் இருக்கும். ஸோ எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திறமை இருக்குது, எனக்கு கிரிக்கெட் நாலேஜ் நல்லா இருக்குன்னா உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். மோஸ்ட் ஆஃப் த பேர் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்னேன் இந்த ஓவரில் இது நடக்க போதுரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க டேலண்ட் இருக்க பர்சனுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸோ தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான மெத்தடு. ஸோ நீங்கள் உங்களுக்கு ட்ரை பண்ணணும்னு நினச்சா வந்து நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு தான் இங்கே லைவ் டிவி பார்க்குற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணக்கூடாது. நான் மேலே வந்து பார்த்தா உங்களுக்கு இருக்கும், ஷோ பண்ணால் எனக்கு காப்பிரைட்ஸ் வரும், அதனால் ஷோ பண்ணல. லைவ் டிவி உங்களால் பார்க்க முடியும் இங்கே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கெசினோ கிரிக்கெட் கேம்ஸ் மட்டும் இல்லை, கெசினோலாம் இருக்குது நண்பா. ஸோ உங்களால் கிரிக்கெட்டில் ஏர்ன் பண்ணுற மணி உங்களுக்கு அதை விட கெசினோ நல்லா தெரியும்னா நீங்கள் அதில் கொஞ்சம் ஏர்ன் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா கெசினோவில் நீங்கள் போட்டு அதை நீங்கள் வந்து ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். ஸோ அது மட்டும் இல்லை வந்து பார்த்தா உங்களுக்கு ரம்மி ஆப்ஷன் இருக்குது. ஸோ நிறைய பேர் ரம்மி கிங்ஸ்லாம் இருப்பீங்க, ரம்மி குயின்ஸ்லாம் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுக்கணும், எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லாட்ரி இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு என்ன கலர் வரும், இதுவும் கேமும் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்து 5 செகண்டுக்கு ஒரு வாட்டி அவங்க வின்னர் ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. ஸோ ரெட்டு, எல்லோ, ப்ளூ அந்த மாதிரி. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு ப்ரெடிக்ட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு அது வரும். ஸோ நீங்கள் 10,000 கட்டினீங்கன்னா உங்களுக்கு 50,000 கிடைக்கும். அந்த மாதிரி 5% அந்த மாதிரி இந்த பெட்டிங்கில் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி நிறையா ஃபிஷ்ஷிங் கேமு, இது மாதிரி நிறைய கேம் இதில் இருக்குது நண்பா. ஸோ நீங்கள் வந்து பர்சனலாக ஒரு பெட்டிங் நல்லா ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ ஐபிஎல் சீசனும் என்னோடய பெஸ்ட் ஆப்ஷன் வந்து ஐபிஎல். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நான் நிறையா பீப்புள் பார்த்துருக்கேன் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் வந்து பார்த்தீங்கன்னா நாலேஜ் இந்த ட்வீட்லாம் போடுறாங்க பார்த்தீங்கன்னா ஆசமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திறமையாக இருக்கிறவங்களுக்கு இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ப்ரொமோஷன் ஆஃபர்ஸ் ஏதாவது கொடுத்தாங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் ரெக்கார்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ எனக்கு பெட் பண்ணி எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா உங்களுடைய ரிஸ்க் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படித்து பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணு, நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணி ப்ளே பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுற மூலியம் இருக்குது. ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ணால் வந்து பார்த்தா உங்களுக்கு ரெஃபரல் போனஸும் கிடைக்கும். ஸோ அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஃபர் போனஸ் கிடைக்குன்னா உங்களுக்கு QR கோடி மேலே ரெஃபர் பண்ண முடியும். ஸோ இங்கே காப்பி இருக்குது பார்த்தீங்கன்னா லிங்க்கு, அதை கிளிக் பண்ணி உங்களை ரெஃபர் பண்ண முடியும். ஸோ இதுக்கு ஆப்பும் இருக்குது. நீங்கள் வேணால் ஆப்பாக டவுன்லோட் பண்ணால் நான் வந்து உங்களுக்கு தான் ஷோ பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வெப்சைட்லேருந்து ஷோ பண்ணுறாங்க. ஸோ ஆப் கூட நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெபாசிட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது, யூபிஐ இருக்குது, ஃபோன்பே இருக்குது, பேடிஎம் வேலட்ஸ். ஃபோன்பே வந்து பேடிஎம் வந்து பார்த்தீங்கன்னா வேலட்ஸு, அந்த யூபிஎம் எல்லா யூபிஐயுமே உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ வித்ரா பண்ணுறது ஈஸி, ஒன்றுமே நம்ம ஸ்டார்டிங்கில் ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு வித்ரா பாஸ்வேர்டு கொடுத்துருப்போம். ஸோ அந்த பாஸ்வேர்டு கூட திரும்பி ஒரு டைம் உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி வரும். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களோட ஏர்ன் பண்ணிய மணியை வந்து பார்த்திங்கன்னா வித்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆகிடும். ஸோ இவ்வளோ தான் இப்போ இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து எப்படி சொல்கிறது, எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் இருக்காங்க, ட்ரேடிங்லாம் பண்ணுறாங்க. ட்ரேடிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணலாம். ஸோ அதே கணக்கு தான் இதுவும். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.